ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्ठितम्। ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते। तज्ज्योतिषामपि ज्योतिः तमसः परम् उच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இந்த ஞேயமாகிய பிரம்மவஸ்து ஜோதிஷாமபி ஜோதிஹி. ஏன்னா இங்க தத்துங்கிற பதம் ஞேயத்தை தான் சொல்றது. ஏன்னா பிரகிருத்தம் என்ன, ஞேயம் எது தத் பிரவக்ஷாமின்னு தான் சொல்லிட்டு வர்றதுனால தற்பதம் ஞேயமாகிய பிரம்மத்தை தான் சொல்றது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த ஞேயமாகிய பிரம்மமானது ஜோதிஷாம் ஜோதிஹி தமசஹா பரம். தமசுங்கிற அஜ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கு, அதை காட்டிலும் உயர்ந்த தன்மையுடையதாக இருக்கிறது. அப்போஸ்ட் டு இக்னரன்ஸ்ன்றது ஞானம். பியாண்ட் இக்னரன்ஸ் சொல்லும் பொழுது அது சாட்சி சைதன்யமாகிய பிரம்மத்தை சொல்றோம். ஏன்னா விருத்தி ஞானமாக இருக்கட்டும் அஜ்ஞானமாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே பிரகாசம் பண்ணிட்டு இருக்கிறது அதே வஸ்து தான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தூங்கி எழுந்து நான் தூங்கினேன், எதுவும் தெரியாமல் தூங்கினதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும்னா அதை சாட்சியாக நான் பிரத்யக்ஷிச்சிருக்கணும். அப்படிங்கிற பொழுது எந்த அனுபவமும் இல்லாதது எதனால பிரகாசிக்கப்பட்டது? அதே என்னோட சொரூபந்தான் அதை பிரகாசிக்கிறது. அதே மாதிரி அஜ்ஞானம் அஜ்ஞானம் ஒரு விஷயத்தை பத்தி அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னா அந்த அஜ்ஞானம் இருக்கிறது எப்படி எனக்கு தெரியறது? எனக்கு டிம்பக்டூல என்ன இருக்குன்னு தெரியலங்கிறது என்னுடைய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எனக்கு பிரகாசிக்கிறது. அப்ப
அப்ப அந்த அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக, பியாண்டாக இருக்கிறது தான் இந்த வஸ்து ஆகிய பிரம்மம். ஞேயம் எது தத் பிரம்ம. அதனால தமசஹா பரம் உச்சியதே என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அதே வஸ்துதான் ஞானம், அதே வஸ்துதான் ஞேயம். எதை தெரிந்து கொள்ளணுமோ அதுதான், அந்த பிரம்மதான் ஞேயம். அதே சமயத்துல அதுதான் ஞான கம்யம். ஞானத்தினால எது அடையப்படுகிறதோ, எது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதோ அதுவே தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஞான பலமாக ஆகிறதுங்கிறதுனால அத ஞான கம்யம். அந்த ஸ்வரூபம் எங்க இருக்குன்னா ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். எல்லாருடைய ஸ்வரூபத்துல புத்தி ரூபத்துல பிரகாசிச்சுன்னு இருக்கு. சிதாபாசம்னு சொல்றோமே, அந்த ஆபாச ரூபமாக அது ஹிருதி சர்வஸ்ய ஹிருதி விஷ்டிதம். எல்லாருடைய புத்தி பிரகாசத்தை பண்ணிட்டு இருக்கிறதும் அதே ஆத்மவஸ்து தான். தமசப் ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதிஹி. இங்க பாஷ்யம், ஜோதிஷாம் ஆதித்யாதீனாம் அப்படி தஜ்ஞேயம் ஜோதிஹி. ஆத்ம சைதன்ய ஜோதிஷா யுத்தானி ஹி ஆதித்யாதீனி ஜோதிம்ஷி தீப்யந்தே ஏன சூரியः தபதி தேஜசா யுத்தः தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி இத்யாதி ஸ்ருதிभ्यः ஸ்மிருதேஷ்ச இஹைவ யதாதித்யகதம் தேஜः இத்யாதேஹே. அதனால இங்க என்ன சொல்றார், ஜோதிஷ் எதெல்லாம் பிரகாசம் கொடுக்கின்ற வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாத்திற்கும் ஜோதியாக இருக்கிறது இந்த வஸ்து தான். சூரியன் ஜோதி, ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். சந்திரன் ஒளியை கொடுக்கக்கூடியது. நட்சத்திரங்கள் ஒளியை கொடுக்கக்கூடியன. அக்னி ஒளியை கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் அதெல்லாம் ஒளியை கொடுக்கிறது. மின்மினி பூச்சியும் ஒளியை கொடுக்கிறது. இப்படி மின்னல் அதுவும் ஒரு லைட்டை கொடுக்கிறது. இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் லைட். இதுதான், இது வழியாக தான் விஷுவல் பர்செப்ஷன், நமக்கு காட்சிகள் தெரியறது. அப்போ ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த பொருளே ஒளிய கக்கறதா இருக்கணும், இல்ல வேற ஒரு ஒளியினுடைய சோர்ஸ்ல இருந்து வர்ற ஒளியை இது ரிஃப்ளெக்ட் பண்றதா இருக்கும். அப்போ இது ரெண்டும் இருந்தாதான் ஒரு விஷயம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும் பொழுதுதான் அது நம்ம கண்ணுக்கு புலப்படுறது. இப்போ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்க முடியாது. ஒப்பேக்கா இருந்ததுன்னா, இல்ல லைட் பாஸ் த்ரூ ஆயிடுச்சுனாலும் அதை பார்க்க முடியாது. ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அதுவே லைட்டோட சோர்ஸா இருந்ததுன்னா, சூரியன் இருக்கு, அப்ப ரிஃப்ளெக்டிங் மீடியம் தேவையில்ல, அது தானே பிரகாசிக்கிறது. அது வேற ஒண்ணுத்தினால ரிஃப்ளெக்ட் ஆனாதான் தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி மின்மினி பூச்சி வருது ராத்திரியிலனா அது தானா தெரியறது. அப்போ இது தானா தெரியறதா? அதாவது சூரியன் ஸ்வயம் பிரகாசின்னு சொல்ல முடியுமா? மின்மினி பூச்சி ஸ்வயம் பிரகாசின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சந்திரன் ஸ்வயம் பிரகாசத்தைன்னு சொல்ல முடியாது. சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சுதான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் சந்திரன் நமக்கு தெரியறது. அப்ப நட்சத்திரங்கள், சூரியன், அக்னி இதெல்லாம் சுயஞ்சோதின்னு சொல்ல முடியுமான்னா, கண்ணை மூடின்ட்டேன்னா அது எனக்கு தெரியலையே. ஸ்வயம் ஜோதியாக இருந்தா அது வேற எதையும் ஆசிரியிச்சு அந்த ஒளி எனக்கு புலப்படணும்னு இருக்கக்கூடாது. சந்திரன் சுயஞ்சோதியே கிடையாது, அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. மற்ற பொருள்கள் எல்லாமும் லைட்டை ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுதுங்கிறதுனால அதெல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம உலகத்துல இருக்க ஸ்வயஞ்சோதியா இருக்கக்கூடிய சூரியன், நட்சத்திரங்கள், இவைகள்லாம், அக்னி,
இதெல்லாம் சுயமா பிரகாசிக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என் கண்ண மூடின்ட்டா அது பிரகாசிக்கலையே! அப்போ எப்பேர்ப்பட்ட சூரியனாக இருந்தாலும், நான் கண்ண திறந்தா தான் அது பிரகாசிக்கிறது. அப்போ எந்த சுயஞ்சோதின்னு தெரியக்கூடிய பொருள்களும், என் கண்ணுல ஒளி இருக்கும் பொழுது தான் பிரகாசிக்கிறது. அதே மாரி கண்ணு மட்டும் பார்க்கறது மட்டும் இல்ல, என் புத்தியும் அந்த விஷயத்த பர்சீவ் பண்ணணும். அப்போ அந்த ஜோதிக்கு ஜோதி குடுக்கறது எதுன்னா, எது என் கண்ணுக்கு ஒரு ஜோதிய குடுக்கிறதோ, ஜோதிங்கிறது இங்க வந்து என்ன? அந்த எபிலிட்டி டூ சீ அததான் ஜோதின்னு சொல்றோம் இப்போ. இல்லையா? அத நம்ம லிட்டரலா அங்க ஜோதின்னு சொல்லும்பொழுது லைட்டுன்னு எடுத்துக்க கூடாது. இப்போ இதுக்கப்புறம், கண்ணுக்கு அப்புறம் போக போக என்ன ஆறுது? கண்ணுக்கு இயங்குகின்ற தன்மையை குடுக்கிறது எதுவோ, அதுதான் சூரிய ஜோதிஷ ஜோதி ஆக்குறது. அப்போ என்னோட கண்ணு இயங்கினா தான் சூரியன் இயங்க முடியும். அதாவது என் கண்ணுன்றது மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற பார்வைன்ற அந்த தத்துவமானது இயங்கும் பொழுது, இல்லையா? அந்த ஆர்டர் ஆஃப் சைட் இயங்கினா தான் திருஷ்டின்றது திருஷ்ட வஸ்துக்கள் அந்த லைட் வந்து இயங்க முடியும். இயங்குறதுங்கிறது ஆகும். இல்லையா? அப்பதானே அது லைட். ஆப்ஜெக்ட் ஆஃப் பெர்செப்ஷன் பர்சீவிங் என்டிட்டிய டிபெண்ட் பண்ணி தான் பர்சீவ்டு வேர்ல்ட் இருக்கு. அப்போ இந்த கண்ணுக்கு எது ஜோதிஷ குடுக்கிறது, இயக்கத்த குடுக்கிறதுன்னா புத்தி. இல்லையா? புத்தி இருந்தாதான் கண்ணு இயங்குறது, கண்ணுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகுது. என்ன அந்த புத்தியும் என்னன்னா, அது மாறிண்டே இருக்கிறது. அப்போ மாறிண்டே இருக்கும் பொழுது, அது வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்க முடியாது. அது ஸ்வயம் பிரகாசமா அதனுடைய பிரகாசத்துல தெரியணும்னா, தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா, அது நிலை இல்லாம இருக்கு. அப்போ அந்த புத்தியையும் பிரகாசம் பண்ணாதான் பலவியாப்தி ஏற்படும். இல்லன்னா, விருத்திவியாப்தி தான் இருக்க முடியும். அப்ப அந்த பலவியாப்தி ஏற்படணும்னா, இந்த புத்தியையும் பிரகாசம் பண்ணக்கூடிய ஒண்ணு தான், இது அத்தனையையும் பிரகாசம் பண்ணுது. புத்திய பிரகாசம் பண்ணி, அந்த புத்தி பிரகாசத்தினால இந்திரியங்கள பிரகாசிக்க பண்ண வச்சு, அந்த இந்திரிய பிரகாசத்தினால இந்த லைட் எவிடென்ட் ஆகிறது. அப்போ எது ஸ்வயம் பிரகாசத்தே? எது வந்து எது டிபெண்டன்ஸும் இல்லாம பிரகாச ரூபமாக இருக்கோ, அதுதான் ஸ்வயம் பிரகாசம். புத்தி இல்லைனாலும், இந்திரியம் இல்லைனாலும், வெளியில இருக்கிற இந்த சன், மூன் இல்லைனாலும், இந்த சாட்சி ஆத்மாவான்றது பிரகாசிச்சுட்டே தான் இருக்கு எல்லா சமயத்திலயும். அதனால ஆத்மா ஒண்ணுதான் ஸ்வயம் பிரகாசம். அதுதான் ஜோதிஷாமபி ஜோதிஹி. லைட்டையும் லைட் பண்றதுக்கு இது வரணும். இந்த ஸ்வரூபம் இல்லைன்னா, லைட்டுங்கிறதே இருக்க போறதில்ல. அப்போ ஆத்ம ஜோதி தான் ஸ்வயஞ்சோதி. அதனால இது ஒரு நிதித்தியாசனமே ஒண்ணு இருக்கு. சிவோகம் அந்தர்ஜோதிஹி பகிர்ஜோதிஹி பிரத்யக்ஜோதிஹி பராத்பரஹ ஜோதிர்ஜோதிஹி அகம் ஜோதிஹி ஆத்மா ஜோதிஷிவோஸ்மியகம். சிவோஸ்மி சிவோஸ்மி இந்த சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சொல்றோமே. நிர்வாண ஷட்கம் ஆத்ம ஷட்கம்ன்றதுல மனோபுத்தியகங்கார சித்தானினாகம் அது நிதித்தியாசனம் தான் அது முழுக்க. அதே மாதிரி இங்க சிவோஸ்மியகம் நான் சிவஸ்வரூபமாக இருக்கேன். எப்படிப்பட்ட சிவஸ்வரூபம்? மங்களஸ்வரூபம். எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னா அந்தர்ஜோதிஹி உள்ள இருக்கிற விஷயங்களை பிரகாசிக்க பண்றது. உள்ளங்கிறது என்ன நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. தேகத்தை பவுண்டரியா வச்சுட்டு உள்ள இருக்கிற புத்தி மனசு ஆத்மா இதெல்லாம் அந்தர் விஷயம். அத அந்தர்ஜோதி. பகிர்ஜோதியும் இந்த தோலை பவுண்டரியா வச்சுட்டு அதுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் பகிர்ஜோதி. அதையும் எது பிரகாசிக்க பண்றது?
நான்ன்றதையும் இந்த ஸ்வரூபம் தான் பிரகாசிக்க பண்றது. நான் அல்லாததையும் இதே தான் பிரகாசிக்க பண்றது. அதுதான் என் ஸ்வரூபம். பிரத்யக் ஜோதிஹி. பிரத்யேகாத்மான்னு தனியாக இத்தனை விஷயங்கள் அதுல இதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரத்யேகாத்மா. பராத் பரஹா. எல்லாத்திற்கும் மேலான அப்பாற்பட்டதாக நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஹி. ஜோதிர் ஜோதிஹி. எல்லா ஒளிக்கும் ஒளியாக இருக்கக்கூடியது எதுன்னா அகம் ஜோதிராத்மா ஜோதிஷ் சிவோஸ்மியகம் அப்படின்னு ஒரு நிதித்தியாசம். ஜோதி ரூபமாக. இதுதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ராமலிங்கலார் வள்ளலார் சொல்றது. இதுதான் ஜோதி. உடனே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கை தான் அவர் சொன்னார். அவர் ரூப வழிபாட்டெல்லாம் தடுத்தார். இந்த ஜோதியை வழிபடுத்த சொன்னார். ஜோதியும் ஒரு ரூபம் தானே, வெறும் விளக்கா ஏற்றி வச்சோம்னா அது ஒரு விதமான ரூபந்தான். அப்ப அது என்ன வித்தியாசப்படுறது? கண்ணு கால மூக்கு இல்லாததுனால அது ஒரு இதுன்னா அப்ப சிவலிங்கத்துக்கும் ஜோதிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இதுக்கும் தான் கண்ணு காது மூக்கு இல்லை. அதனால ஜோதின்னு சொல்றது ஆத்ம ஜோதிஷ் தான். அப்பேற்பட்ட ஜோதி தமசுக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா இங்க இருட்டு அப்படிங்கிறது இல்ல. இருட்டுக்கு ஆப்போசிட்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். பரம்னு சொல்ல மாட்டோம். ஜோதின்னு சொல்லும் பொழுது தமசுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்னன்னா இருட்டுக்கு நம்ம அப்போசிட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் அஜ்ஞானத்துக்கே அப்போசிட் கிடையாது நம்மளோட சுரூபம். எப்பேற்பட்ட மூடனா இருந்தாலும் அவனோட ஆத்மாவும் இதே பிரம்மவஸ்து தான். ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கான், ஒரே இக்னரண்டா இருக்கான், இல்ல புத்தியே பேதலிச்சிருக்குன்னாலும் அங்கேயும் ஆத்மா என்ன இருக்கு? இதே பிரம்மவஸ்து தான் இருக்கு. அதனால இது அஜ்ஞான விரோதி கிடையாது. அஜ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. அஜ்ஞான விரோதி சொரூப ஞானம் கிடையாது. அஜ்ஞான விரோதி விருத்தி ஞானம். எனக்கு காளமாடுனா என்னன்னு தெரியல அப்படிங்கிறது காளமாடு அஜ்ஞானம். காளமாடு பத்திய ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் எதுன்னா காளமாடு பத்திய அறிவு அதுக்கு எதிர்மறையானது இல்லையா? காளமாடு ஆத்மகமான விருத்தி ஏற்படும் பொழுது காளமாடு அஜ்ஞானம்ங்கிறது நிவர்த்தி ஆகுது. இப்போ அந்த காளமாடு அஜ்ஞானம் எதனால பிரகாசிக்க பண்ணப்பட்டிருந்தது? அதுவும் அதே பிரம்மவஸ்துவால தான் அதுவும் இருந்தது. இப்ப காளமாடு ஞான விருத்தி எதுக்குள்ள ஏற்படுறது? அதுவும் அதே பிரம்மத்துல தான் ஏற்படுது. அப்போ அஜ்ஞானமா இருந்தாலும் ஞானமா இருந்தாலும் ஆத்மவஸ்து இது எதுக்குமே அப்போசிட் கிடையாது. கெட்டவனுக்கும் அப்போசிட் கிடையாது, நல்லவனுக்கும் அப்போசிட் கிடையாது, ஈஸ்வரனுக்கும் அப்போசிட் கிடையாது, ஜீவனுக்கும். எல்லாத்தையும் இதுதான் தாங்கிட்டு இருக்கு. அதனாலதான் ருத்ரத்துல சொல்லும் பொழுது கூட எல்லாம் நீதான். ஏன்னா அத்தனை சுரூபம். ஆனா கீதையிலேயே பகவான் என்ன சொல்றார்? சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. சமம் எங்க? பிரம்மஸ்வரூபத்தினால அது சமம். ஏன்னா இல்லைன்னா நாயும் பண்டிதனும் வேற குணத்துல எப்படி ஒன்னாக முடியும்? ஆக முடியாது. சொரூபத்தகா சமந்தான். எல்லாத்தையும் தாங்கிறது அதே சத்துஸ்து தான், அதே ஜோதி தான். அதனால இது எதுக்குமே அப்போசிட் கிடையாது. அதனால பரம்ன்ற வார்த்தைனால சொல்லப்படுது. தமசகா பரமுச்சதே. தமஸ்தா விரோதி கிடையாது, தமத்திற்கு மேலானது. அதனால ஞானம் அஜ்ஞானம், அஜ்ஞான விருத்தி ஞான விருத்தி எல்லாத்தையும் அது சாட்சிச்சுன்னு இருக்கு. ஆனா எல்லாத்தோட அதனால்தான் அதுக்கு அலுப்ததிருக்குன்னு பேர். உபனிஷத் அதை அலுப்ததிருக்குன்னு சொல்றது. எப்பயுமே லுப்தமாகாம இருந்துட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுதான் நிற்கும். ஏன்னா ஒரு சூரியனுடைய பிரகாசம் இருந்தாலும் அதே தான் பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கு. அழகான கார்டனையும் அதான் பிரகாசிக்க பண்றது. எல்லாத்தையும் அதுதானே பண்ணுது. என்ன அந்த புத்தி இருந்ததுன்னா அந்த புத்தியினுடைய இயக்கம் அதனால இயக்கப்படுறது.
உடம்ப விட்டு ஜீவாத்மா போயிடுத்துன்னா வெறும் அந்த ஸ்தூல சரீரத்தையும் அதுதான் தாங்கின்னு இருக்கு. ஆனா அங்க புத்தியும் சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால அங்க இயக்கம் இல்லை. ஆனா ஸ்வரூபத்தா அந்த பிரம்மன் தான் இருந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி ஆத்ம ஜோதிஷா இத்தானி. ஆத்ம சைத்தன்யம்ங்கிற அந்த ஜோதிஷ் இருக்கே, அந்த கான்சியஸ்னஸ்னால இதெல்லாமே பிரகாசிக்க செய்யப்படுகின்றன. ஆதித்யாதீனி ஜோதிம்ஷி தீப்யந்தே. ஆதித்யன் முதலான ஜோதிகள் எல்லாம் ஆத்மஸ்வரூபம்ங்கிற இந்த சைதன்ய ஜோதிஷ்னால தான் பிரகாசிக்கின்றன. அதுதான் வேதம் என்ன சொல்றது? ஏன சூரியஹா தபதி தேஜசா யுத்தஹா. ஆத்ம தேஜஸ்னால ஒளிவிக்கப்பட்டு தான் சூரியன் மற்ற விஷயங்களை எரிக்கின்றது, பிரகாசப்படுத்துகின்றது. எல்லாம் ஆத்ம ஜோதி. நம்ம பார்க்குறோங்கிறது மட்டும் இல்லை. ஆக்சுவலி இதுல வெறும்ன கேள்வி என்ன வரும்னா, நான் பார்க்குறேங்கிறதுனால அதெல்லாம் நானா எடுத்தா அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கிறதுக்காக அதுல ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போக போக இந்த எரிக்கிறதுங்கிறதுமே எரிக்கிற அனுபவத்திலேயே முடிஞ்சிடுது. பிரகாசிக்கின்றது பிரகாசிக்கின்ற அனுபவம் தானே. பேர்னிங் கான்சியஸ்னஸ் எல்லாமே அந்த ஒரு சைதன்யத்தினுடைய சப்போர்ட் தான் அஸ்தித்வமே அதுக்கு எல்லாத்துக்கும். அதனால சர்வவியாபியா இருக்கிறது இது ஒண்ணுதான். காலத்தினாலையும் தேசத்தினாலையும் அபரிச்சின்னமாக இருக்கு. எங்கேயும் காலம் இதை விட்டுட்டு தள்ளி காலம்னு ஒண்ணு இருக்கிறது இல்லை. காலம் முழுக்க ஆத்ம ஜோதிஷ்னால வியாபிக்கப்பட்டிருக்கு. தேசம் முழுக்க, தேசம்னா ஸ்பேஸ், ஃபுல்லா எந்த ஸ்பேஸ் எடுத்தாலும் ஆத்ம ஜோதிஷ்ல தான் அது இயங்கிறது இருக்கு. அதனால இது எல்லாமே சூரியஹா தபதி. அந்த தபனமே இங்க சூரியஹா பிரகாசத்தேன்னு கூட சொல்லல வேதம். சூரியஹா தபதி தேஜசா யுத்தஹா. ஆத்ம தேஜஸ்னால ஜோதிஷ்னால அது சக்தியும் இந்த எரிக்கின்ற சக்தி எங்க இருக்குன்னா அதுவும் ஆத்மால தான் இருக்கு. மாயா சக்தி, பிரகிருதியுடைய சக்தி அப்படின்னு நீங்க பின்னாடி சொல்ல போறார். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஆத்ம ஜோதிஷுங்கிற அந்த பரபிரம்ம வஸ்துவனுடைய ஜோதிஷ்னாலதான் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. இத்தியாதி ஸ்ருதிபியா ஸ்மிருதேஷ்ட இஹைவ. இதே கீதையிலேயே எது ஆதித்யகதம் தேஜகா ஜெகத்பாசயதே கிலம் சொல்லும் பொழுதும் ஆதித்ய தேஜஸும் என்னாலதான் இயங்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். தமசா அஜ்ஞானாத் பரம் அசம்ஸ்பிருஷ்டம் உச்சதே. சம்ஸ்பிருஷ்டம் இது தொடப்படவில்லை அஜ்ஞானத்தினால. அதனால்தான் இங்க பாஷ்யக்காரர் தமசகா பரம்ங்கிறது தமசகா அஜ்ஞானாது. தமசுனா இங்க வெறும் இருட்டு கிடையாது, அஜ்ஞான இருட்டு. அதுக்கு பரம் அசம்ஸ்பிருஷ்டம். இதனால இந்த அஜ்ஞானத்தினால அது தீண்டப்படவில்லை. அதனால்தான் பிரம்ம அஜ்ஞானம் பிரம்மத்தை தீண்டது இல்லை. அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் போன இதுலயும் அதை சொன்னேன். பெருக்கவாளுக்கு நிறைய இந்த சந்தேகம் திருப்பி திருப்பி என்ன வருதுன்னா, பிரம்மமே எப்படி சுயமா தன் ஞானத்தை அடையுதா? பிரம்மம் இவா அந்த கேள்வி, அது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுதுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அது தெரியாப்பட்டதுன்னு தெரியல. பட் இவா கேட்கிற கேள்வி என்னன்னா, பிரம்மம் இத்தனை நாளா ஞானம் இல்லாம இருந்து பகவத்பாதால் இந்த பாஷை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மன் தன்னோட ஞானத்தை அடைஞ்சுதான்னு கேட்கிறான். எப்படி இருக்குது? சொல்ல வர்றது என்னன்னா, பிரம்மன் தன் ஞானத்தை அடையல, ஜீவாத்மா தான் ஞானத்தை அடையிறது. திருப்பி திருப்பியும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே மித்யாதான். ஜீவன்றதே மித்யாதான், அஜ்ஞானம்ங்கிறதும் மித்யாதான், இந்த விருத்தி ஞானம்ங்கிறதும் மித்யாதான். வெறுமன இந்த உண்மையை சொல்லணும்னா சாஸ்திரமே இருக்கவே முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. பிரம்ம அதோட நின்றுவிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? பிரம்ம ஞானத்தை அடையுதுன்னு சொல்ல முடியுமோ? பிரம்மா சுயம் பிரகாசமா எப்பவும் பிரகாசிக்க பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பிரம்மத்துக்கு எதுக்கு முதல்ல ஞானம் தேவை? சுயஞ்சோதியா இருக்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை. யாருக்கு தேவைன்னா ஜீவனுக்கு தான் தேவை. அஜ்ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்திக்கு தான் விருத்தி ஞானம் தேவை. அதனால இங்க அசம்ஸ்பிருஷ்டம்ங்கிற வார்த்தைக்காக அதை சொன்னேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாலாக இருக்கிறது சுயஞ்சோதிஷான ஆத்ம ஞானம். அஜ்ஞானாத் பரம் அசம்ஸ்பிருஷ்டம்.
அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. திருப்பி திருப்பியும் பிரம்மன் வந்து ஞானத்த அடைஞ்சதுன்னு நம்ம புரிஞ்சுட்டு அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பிரம்ம ஞானத்த அடையறதில்லை. பிரம்ம ஞானத்தை ஜீவன் அடைகிறான். அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியா அந்த ஞானம் இருக்குன்னா, ஜீவன்னே ஒண்ணு இருந்ததே இல்ல அப்படிங்கிறதாக தான் அந்த ஞானம் அவனுக்கு ஏற்படும். அப்ப யாரு ஞானத்த அடைஞ்சான்னா, யாருமே அடையல. அவ்வளவுதான். அதுதான் அந்த ஜம்ப். வியாவகாரிகமும், பாரமார்த்திகம் ஜம்ப் திருப்பி எம்பரிக்கல் ரியாலிட்டி அண்ட் அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்றோமே, சத்தியம் மித்யா ஜம்ப். அதுதான். அந்த ஜம்ப் வந்தாதான் ஞானம் ஏற்படும். அந்த வியாவகாரிகத்தையும், பாரமார்த்திகத்தையும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வந்து இப்ப யாரு இந்த இதுலயே இந்த கேள்வியே வியாவகாரிக கேள்விதான். யாருக்கு ஞானம் வருது? இன்னும் யாரு ஞானத்த தேடுறானோ அவனுக்கு வருது. யாரு ஞானத்த தேடுறான்? அவன் பிரம்மமா? இல்லையா? என்ன பிரம்மம் அவன் இல்ல. ஆனா அவன் பிரம்மன் தான். அந்த அந்த விஷயத்துல தான் நெறைய பேருக்கு பிரச்சனை. பட் அனிர்மோக்ஷ பிரசங்கத்த பத்தி பின்னாடி பேசுறாரு. இப்ப வந்து இந்த அடுத்தது ஸ்லோகத்துல பிரகிருதி, புருஷன்னு 2ஆக பிரிச்சு சொல்லும் பொழுது 2மே அனாதி அப்படின்ற வரும்பொழுது, அந்த அனாதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்பொழுது, அது ஈஸ்வரன் தான் அனாதிங்கிற பதத்தினுடைய அர்த்தமாக இருக்க முடியும். ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லைன்னா சுயமாகவே பிரகிருதியும் புருஷனும் இந்த சிருஷ்டிய பண்ணான்னு ஆயிடும். அப்படின்னா நிர்நிமித்தம் ஆயிடும் ஜெகத்து. நிர்நிமித்தமாக வந்து சம்சாரம் இருக்குன்னா, சம்சார நிவிருத்தி பாசிபிள் இல்ல. சம்சார நிவிருத்தி பாசிபிள் இல்லைன்னா, அனிர்மோக்ஷ பிரசங்கம் வந்துரும். மோட்சம் இல்லைன்னு ஆயிடும். மோட்சம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, சாஸ்திரானர்த்தக்கியம் வந்துரும். அப்ப இது இந்த மாரி படிக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். அதனால ஈஸ்வரன தான் அங்க அனாதின்னு சொல்றது அப்படின்னு பகவத்பாதாள் வந்து அங்க ரொம்ப ஸ்பஷ்டமா வியாக்கியானம் பண்றார். அதனால இது எல்லாமே அந்த பெர்ஸ்பெக்டிவ கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இல்லன்னா நெறைய பிரச்சனை. ஃபைனலி வந்து மோட்சத்துக்காக தானே சாஸ்திரம். எனக்கு இந்த மோட்சம் இதனால சித்திக்க போறது இல்லைன்னா, இந்த மாரி இதுவும் என்ன சொல்றது? ஒரு லௌகீக கிரந்தமா மாறிடும். மோட்சம் கிடைக்கும்னா மட்டும் தான் இது ஒரு ஸ்வதः பிரமாணமாக இருக்க முடியும். பிரயோஜனம் இருக்கணும். என்ன பிரயோஜனம்? இப்ப வந்து 25 தத்துவமா உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிட போறது? ஒண்ணும் கிடையாது. இன்னொரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நான் உலகத்தை பார்ப்பேன். அவ்வளவுதான். மோட்சம்ங்கிறது சித்திக்கணும்னா இந்த சர்வாத்ம பாவம் சித்திக்கணும். அது சாஸ்திரம் அப்பதான் வந்து அர்த்தவத்தாகும். ஞானாதேஹே துக்க சம்பாதன புத்தியா பிராப்த அவசாதஸ்ய உத்தம்பனார்த்தம் ஆக ஞானம் அமானித்வாதி. இந்த ஞானம், ஞேயம், ஞானகம்யம் இத மூணுத்த சொல்றதுக்கு பாஷிகாரர் ஞானம்ங்கிற பதத்துக்கு இங்க அர்த்தம் சொல்றார். துக்க சம்பாதன புத்தியா ஞானாதேகே ரொம்ப கஷ்டமாச்சே இந்த ஞானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆயிடுறதுனால அந்த ஒரு ஹெசிடேஷனை ரிமூவ் பண்றதுக்காக தான் ஞானம் அமானித்வாதி அப்படின்னு இந்த ஞானம் ஞேயம்னு சொல்லும் பொழுது அமானித்துவம் அதம்பித்துவம்ன்ற மாதிரியான ஞான கரணங்களை சொல்றார். அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா. இந்த விதமான குணங்களை கரணமா வச்சுண்டு வழியாக வச்சுண்டு நீ மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுனாலதான் ஞானமுமே பிரம்மன் தான். ஞானம் ஞேயம். அடுத்தது ஞேயம். எத்து தத் பிரவக்ஷாமி இத்தியாதினா உக்தம். என்னது ஞேயம்ங்கிறது? அதான் பரம் பிரம்ம இல்லையா? பிரம்ம அப்படின்னு ஞேயம் எத்து பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே அனாதிமத் பரம் பிரம்ம நசத்தன் நாசதுச்சதேன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் சாட்சிபூதமா இருக்கக்கூடிய ஸ்வரூபந்தான் ஞேயமான பிரம்மன்னு அதுவும் சொல்லப்பட்டது. மூன்றாவதாக ஞானகம்யம். ஞேயமேவ. எது தெரிந்து கொள்றதுக்குன்னு விரும்புறியோ அதுதான் ஞானத்தினால உனக்கு கிடைக்க போறது. ஏன்னா இது உனக்கு இதைதான் நீ தெரிஞ்சுக்கணும். எப்படி 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 நீ தெரிஞ்சுக்க போறன்னா இந்த சொரூப ஞான விற்த்தினாலதான் இது இந்த பலம் கிடைக்க போறது அப்படிங்கிறதுனால ஞானகம்யம்ங்கிறது ஞேயமேவ. ஞாதம் சத்து ஞான பலம். ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா அப்போ அந்த பலமாக கிடைக்கிறது எதுன்னா ஞானகம்யமான அதே பிரம்மன் தான். ஞேயம் பிரம்மன் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. தெரிந்து கொள்றதுனால என்ன பலனை அடையறேன்னா பிரம்மஸ்வரூபத்தையே நீ அடையற. அதனால அதுவே ஞானகம்யம். அது நியாயமானம் து ஞேயம்.
தத் ஏதத் த்ரயமபி ஹிருதி புத்தௌ சர்வஸ்ய பிராணிஜாதஸ்ய விஷ்டிதம் விசேஷணேன ஸ்திதம் தத்ரைவ ஹி த்ரயம் விபாவ்யதே. ஞேயம் எங்க இருக்குன்னா புத்தியில தான் இருக்கு. ஞானம் எங்க, அமானித்வாதி குணங்கள் எங்க ஏற்படுறது? அதுவும் புத்திக்குள்ள தான் ஏற்படுறது. ஞான பலன் எங்க இருக்குன்னா அதுவும் புத்தியில தான் இருக்கு. அதனாலதான் ஜீவனுக்குள்ளதான் இந்த இந்த ஞானமா இருக்கட்டும், விருத்தியா இருக்கட்டும், எல்லாமே பிரம்மத்துல ஒண்ணும் கிடையாது. அதனால இது எல்லாமுமே கூட மித்தியை தான். அது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காதனால பாரமார்த்திக சத்தியமாக சொல்லிட்டு பிரம்மமே ஞானத்தை அடையுது அப்படின்னு நம்ம எதை வந்து மித்தியைன்னு சொல்றோமோ அதையும் வந்து அதுல ஒரு பார்ட்டை சத்தியமா எடுத்துட்டு பிரம்மம் வந்து இத்தனை நாள் தன்னை தெரிஞ்சுக்காம இருந்தது, இந்த பாஷ்யத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மம் வந்து பிரம்மன் தன்னை உணர்ந்துடுது அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்காதுங்கிறது அவ வாதம். அது சரியா இருக்காது, ஆனா அப்படி சொல்லலை நம்ம. அதான் நான் சொல்றேன், நம்ம சாஸ்திரம் எங்க அதை சொல்றது? அதுவுமே மித்தியதான். இந்த வேதத்தையே அபராவித்யான்னு தான் சொல்றது சாஸ்திரம். ஏன்னா வித்தியை, எல்லா வித்தியுமே அபர விஷயத்து தான். பர விஷயம் எதுன்னா ஆத்மா ஒண்ணுதான் பரம். என்ன அந்த சாட்சாத் ஞானம் ஏற்படுறத பரவித்தியன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா இந்த பிரக்கிரியை அது இது எல்லாம் என்ன, நீ இங்க இருக்கேங்கிறதுனால உன்னை இங்கேருந்து அதை திருப்பி விடுறது ஆத்மாவை நோக்கி, அவ்வளவுதான். நான் திருப்பி விடுறதும் அதான் அந்த ஒரு இது சொல்றது உண்டோன்னு, சொப்பனத்துல வரக்கூடிய சொப்பன புலி பொய் புலிதான், ஆனா அது உன்னை சொப்பனத்துல இருந்து எழுப்பி முழிக்க வைக்கிறது இல்லையா? சொப்பனத்துலதான் வருது அந்த புலி, அது நிஜமான புலி கிடையாது. ஆனா நீ எழுந்துக்கிறதுக்கு அது காரணமாக ஆகிறது. அதனால சொப்ன புலியால என்ன பிரயோஜனம்னு முழிச்சுட்டு இருக்கவன் கேட்க முடியாது. சொப்னத்துல இருக்கிறவனுக்கு சொப்ன புலியால பிரயோஜனம் உண்டு, ஏன்னா அவனை எழுப்புறதுக்கு அது உபயோகப்படுறது. அந்த மாதிரி மித்தியைக்குள்ள இந்த வேத ஞானமானது இந்த மித்தியிலேருந்து ஒன்ன சத்தியத்துக்கு அழிச்சு திருப்பி விடுறதுக்கு உபயோகப்படுறது அப்படிங்கிற அளவுலதான் இதுக்கு பிரயோஜனம். யதோ யதோக்தார்த்தோபசம்ஹாரார்த்தः அயம் ஸ்லோகः ஆரம்பியதே. சொல்லியிருக்கிற விஷயங்களை ரேப் அப் பண்றதுக்கு, உபசம்ஹாரம் பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதः மத்பக்தயே தத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் இவ்வாறு. க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா என்னன்னு சொன்னார். அதே மாதிரி ஞானம் ஞேயம் இதெல்லாம் சொன்னார். அமானித்வாதி ஞானம், ஞேயம் பிரம்மன்றது சொல்லப்பட்டது. இத மத்பக்தா என்ன சமாசத்தா சம்க்ஷேபத்தா சொல்லப்பட்டது இந்த ஒரு 17 ஸ்லோகங்களுக்குள்ள. மத்பக்தா என்னுடைய பக்தனானவன் ஏதத் விஜ்ஞாய இதை சரியாக தெரிந்து கொண்டு மத்பாவாய உபபத்தியதே என்னுடைய சுரூபத்தை அடையறதுக்கான யோக்கியதையை அடைகிறான் அப்படின்னு. அதனாலதான் மத் பக்தா இங்க பக்தன்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்கிறார். கமிட்டட் டு மீ, டிவோட்டட் டு மீ. அவனுக்கு வந்து யார் ஒருத்தனுக்கு வந்து நான் தான் பரமாகதி ஆகணும். அதனால்தான் இந்த முன்னாடி அத்தியாயத்துல அதுக்கு முன்னாடி இடத்துலயோ வந்து நான் தான் பரமம் மத் பரமஹா அப்படின்னு வார்த்தையினால சொன்னார். யாருக்கு நான் தான் அல்டிமேட், அவன் தான் மத் பக்தா. அனன்யாச்சிந்தயந்தகான்னு அனன்ய பக்தா என்ன இப்படின்ற வார்த்தைகளாலெல்லாம் சொல்லப்பட்டது. நான் தான் யாருக்கு லட்சியமாக இருக்கிறனோ பரமாகத்தியாக இருக்கணும்ன்றவனை தான் பக்தன்னு சொல்றார். சங்கவர்ஜிதா மத்பக்தா எத்தனை இடத்துல சொல்றார் மத்பக்தா மத்பக்தான்னு. ஈஸ்வர பக்தன் அவனுக்கு வாழ்க்கையில எது பண்ணாலும் எதுக்காக பண்றான்னா ஈஸ்வரன் அடையறதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற பாவம் இருக்கிறவன் தான் பக்தன். சர்வம் ஈஸ்வரன் தான், அந்த ஈஸ்வரன் அடையறதுதான் என்னுடைய லட்சியம். அந்த ஈஸ்வர சுரூபம் நானாக இருக்கேங்கிற பொழுது அதை ஞானத்தினால் அடையணுங்கிறது என்னுடைய லட்சியம்.
அதுக்காக நான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் வந்து ஈஸ்வரார்ப்பணமா தான் பண்ணுவேன். என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்திர புத்தி, விவசாயாத்மிகா புத்தி யாருக்கு இருக்கோ அவன பக்தன்னு சொல்றது. அவன் தான் பக்தன். மத்ததெல்லாம் அவன் பண்ற காரியம் பஜனையா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்ல லௌகிக விவகாரம் பண்றதா இருக்கட்டும், வேதம் சொல்றதா இருக்கட்டும், சுவாத்தியாய பிரவச்சனம் என்னவா இருந்தாலும் எதுக்குன்னா, பக்தியா ஈஸ்வரனுக்காக தான் பண்றான். ஈஸ்வரார்ப்பித புத்தி. ஈஸ்வரார்த்தம் கர்ம. பண்றாங்கிறதுனால அவன் பக்தன். கர்மயோகி தான் பக்தன். வேற யாரும் பக்தன் கிடையாது. ஏன்னா பக்தி இருந்தா தான் கர்மயோகம் பண்ண முடியும். கர்மாவை பண்ணிட்டு தான் இருந்தாகணும். செய்யற கர்மாவை ஈஸ்வரனுக்காக பண்றவன்றவன் பக்தன். அப்படி இருக்கிற மத்பக்தன் இத தெரிஞ்சுட்டான்னா என்ன அடைகிறான் அப்படிங்கிறதுனால இங்க சம்மரைஸ் பண்றார். க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லியாச்சு. என்ன இதெல்லாம் ஞானம் ஞேயம் எல்லாமே சொல்லியாச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்க சொல்றார். க்ஷேத்திரஜன்றது இங்க ஞானத்துல சேர்ந்து ஞேயானத்துல சேர்ந்துறது இல்லையோ. ஞானம்ன்றதும் அதேதான். அமானித்துவம்லாம் ஞானத்துல வந்துடுது. ஞேயம்னு எது சொல்லப்படுறதோ அது க்ஷேத்திரஜ லட்சணம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து இது எல்லாத்தையும் சமரைஸ் ஆனதாக சொல்றார் பாஷ்யம். இதி ஏவம் க்ஷேத்திரம் மகாபூதாதி திருத்தியந்தம் ததா ஞானம் அமானித்வாதி தத்துவஞானார்த்த தர்ஷன பர்யந்தம் ஞேயம் ச ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி இத்யாதி தமசः பரமுச்யதே இதி ஏவமந்தம் உக்தம் சமாசதः சம்க்ஷேபதः. இந்த 3 விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். க்ஷேத்திரம் ஞானம் ஞேயம். அதனாலதான் அந்த ஒரு ஸ்லோகம் வந்து முதல்ல ஆட் பண்ணப்பட்டது. ஈவன் தோ பாஷ்யக்காரர் அதை சொல்லலைன்னாலும் அர்ஜுனன் கேட்கறான் க்ஷேத்திரம்னா என்ன, ஞானம் ஞேயம் ச கேசவ ஏதத் வேதித்தும் இச்சாமி அப்படின்லாம் கேட்கறான்னு. ஏன்னா இந்த இடத்துல அப்படிதான் சம்மரைஸ் பண்றார் பகவான். பதில இப்படி முடிக்கிறதுனால திடீர்னு சம்மந்தா சம்பந்தம் இல்லாம இதம் சரீரம் கௌந்தேயன்னு பகவான் ஆரம்பிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இப்படி ஒரு ஸ்லோகம் இருந்திருக்கணும் அப்படின்னு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல சொல்லியிருக்கலாம், அர்ஜுனன் நிஜமாவே கேட்டிருக்கலாம். ஏன்னா வந்து அப்பதான் அந்த கனெக்ஷன் வருது. இங்க அப்படிதான் அதை வந்து உபசம்ஹாரம் பண்றாரு பகவான். இத்தி ஏவம் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா என்னன்னா மகாபூதானி அகங்காரா அதெல்லாம் சொல்லி திருத்தி வரைக்கும் சங்காத சேதனா திருத்திஹி அப்படின்னு சொல்ற வரைக்கும் க்ஷேத்திரத்துல சேர்க்கிறார். க்ஷேத்திர குணங்கள் எது க்ஷேத்திரம் எது க்ஷேத்திரஜன்னு பிரிச்சு சொன்னாரோ இல்லையோ. அதனால இங்க க்ஷேத்திரத்துல மகாபூத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு திருத்தி வரைக்கும் இருக்கிறது எல்லாம் க்ஷேத்திரம். இதான் இதந்தையா தெரியறது. அப்ப க்ஷேத்திரஜனை பத்தி இங்க சொல்லலையேன்னா க்ஷேத்திரஜன் தானே ஞேயம் ஞானம் ஞேயம். ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமின்னு யாரை பத்தி சொல்லியிருக்கோ அதுதானே வந்து க்ஷேத்திரஜனுடைய லட்சணம். அதனால தனியா சொல்ல வேண்டியது இல்லைன்றதுனால க்ஷேத்திரத்தை சொல்லிட்டார். ஞானம் எதுன்னா அமானித்துவம் அதம்பித்துவம் அதுல இருந்து ஆரம்பிச்சு தத்துவஞானார்த்த தர்ஷனம் ஏத ஞானம் இது புரோக்தம் அஜ்ஞானம் அதுதோன்யதான்னு சொன்னாரே அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஞானம். அப்புறம் 3வது ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தன் நாசதிச்சதே ஆரம்பிச்சு இப்ப போன ஸ்லோகம் வரைக்கும் தமசப் பரமுச்சதே இது வரைக்கும் இது ஞேயத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவான் ஹி சர்வோ வேதார்த்தா கீதார்த்தஸ்ச உபசம்ஹிருத்ய உக்தா. இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்ட்ட. சர்வோ வேதார்த்தா. ஆமா கரெக்ட் தானே. வேதம் என்ன சொல்றது? முக்காவாசி கர்மகாண்டம் சொல்றது. இங்க கீதையிலையும் கர்ம யோகத்தை சொல்றார். என்ன தாத்பரியம்னா அமானித்வாதி குணங்களை ஏற்படுத்துறதுக்கு தானே இது அத்தனையுமே. கர்மகாண்டம் முழுக்க என்னத்தை பிரயத்தனம் பண்றது? அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம்ன்ற மாதிரியான குணங்கள். அததான் சமாதி சக்த சம்பத்தி என்ன இதெல்லாம் முமுட்சுத்துவம் அந்த சாதன சதுஷ்டய சம்பத்துங்கிறதும் இதுதான். எதுனா இந்த அமானித்வாதி குணங்கள். அப்போ வேதார்த்தமாக முக்கியமாக சொல்லப்படுறது இந்த குணம் இல்லையா? இதுகெல்லாம் கர்மயோகத்துல முடிஞ்சு போயிடுறது. இதுக்கப்புறம் என்னன்னா மீதி இருக்கிறது ஞேயஸ்வரூபம் என்ன, ஆத்மவஸ்து என்னது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன,
பிரமாணம் எப்படி விவகாரம் நடக்கிறதுங்கிறதெல்லாம் ஞானம் ஞேயம்லயும் ஞான கம்யத்திலையும் முடிஞ்சு போயிடுறதே. பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே, யோகசாஸ்திரம்ங்கிறதுல அமானித்வாதி குணங்கள், பிரம்ம வித்யில இந்த ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமின்னு சொல்றதுல முடிஞ்சு விடுறதுனால இவ்வளவுதான். என்ன பிரவருத்தி நிவர்த்தி மார்க்கம் தானே வேதத்தினுடைய சாரம். அதனால இங்க ஏதாவான் ஹி சர்வோ வேதார்த்தா கீதார்த்தஸ்ச உபசம்ஹிருத்திய உக்தா. கீதையில முழுக்க சொல்லப்பட்டது இந்த 17 ஸ்லோகங்கள்ல முடிஞ்சு விடுத்து அப்படின்னு சொல்றாரு பாஷ்யக்காரர். அஸ்மின் சம்யக் தர்ஷனே கஹ அதிகிரியதே இது உச்சதே. சரி, இதெல்லாம் கரெக்டுப்பா. இதுக்கு கர்மாவை சொல்லிட்டா, ஞான வஸ்துங்கிறத சொல்லிட்டா, அதிகாரி யாரு? அமானித்துவம்லாம் இருந்தவன் தான் அதிகாரி. பட் அதை தவிர இன்னொன்னு ஸ்பெஷலா சொல்றார், மத் பக்தா. இந்த குணங்கள் கல்டிவேட் ஆனா மட்டும் போராது, இந்த லட்சியத்துல கமிட்மெண்ட் இருக்கணும். ஒருத்தன் அமானித்துவத்தோட மானியா இல்லாம இருக்கான், மானித்துவம் இல்லாம இருக்கான், தம்பம் இல்லாம இருக்கான், நல்லவனா இருக்கான், சாதுவா இருக்கான், அதனால மோட்சம் கிடைச்சிருமோ? பக்தா சங்கவர்ஜிதா, இந்த ஆத்மநேவ ஆத்மனா துஷ்டகான்னு ஆத்மஸ்வரூபத்தை லட்சியமாக வச்சுண்டு ஈஸ்வர பக்தியோட இருக்கும் பொழுதுதான் இத்தனை குணங்களும் ஞானத்துல கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுனால இதை ஸ்பெஷலா இதை மென்ஷன் பண்றார். மத் பக்தா மயி பரமேஸ்வரே சர்வஜ்ஞே பரமகுரு வாசுதேவே சமர்ப்பிதா சர்வம் ஆத்மபாவா. அதுதான் மத் பக்தா. பக்தியினுடைய லட்சணம் கொடுக்கிறார் இங்க பாஷ்யக்காரர். பக்தா மயி பரமேஸ்வரே, சர்வத்தையும் ஈசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தத்பத வாக்கியமாக இருக்கக்கூடிய சகுண பிரம்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், பரமபுருஷன், சர்வஜன், எல்லாத்திலையும் அந்தர்யாமியாக இருந்துட்டு எல்லாத்தினுடைய ஞானஸ்வரூபமாக என்னுடைய புத்தியாகவும் இருந்துருக்கிறது அதே பரமேஸ்வரன், என்னுடைய தேகமும் அதே பரமேஸ்வரன், என்னுடைய அகங்காரம் அதே, அந்த சமஷ்டி ஈஸ்வரன். நான் ஒரு வியக்தியே இல்லை, இருக்கிறது இந்த பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறதும் தான் இங்க பக்தி. அந்த பரமேஸ்வரே சர்வஜ்ஞே, அந்த எல்லாவற்றிலும் ஞானமாக சர்வமும், சர்வத்தினுடைய ஞானமும் யுகபத்து சர்வம் ஜானாதீதி சர்வஜான்னு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன். சர்வஞ்ச ஞஷ்டங்கிறது வேற, இங்க சர்வம் ஜானாதீதி சர்வஜான பரமேஸ்வரனை பத்தி சகுண ஈஸ்வரனை சொல்றதுனால அந்த ஈஸ்வரன் தான் பரமகுரு. ஏன்னா ஞானத்தை ஃபைனலா யாரு கொடுக்க போறா? இந்த வேதத்து வழியாக இந்த ஞானத்தை ஏற்படுத்தினது பகவான். அதனாலையும் பரமகுருன்னு சொல்லலாம். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் தேன ஈஸ்வரன்டேந்து ஆரம்பிச்சுதான் இது. என்ன இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வியம் விவஸ்வான் மனுவே பிராக மனு ரிக்ஷுவாகவே பிரவீத்தின்னு இங்கேயும் கீதா சாஸ்திரத்திலையும் பகவான் தான் தான் இதை சொன்னேன் அப்படின்னு அங்கேயும் பரமகுருவாக நான் தான் ஈஸ்வரன், நான் தான் இந்த ஞானத்தை கொடுத்தேன். எப்படி கொடுத்தாருன்னா வேதமாக கொடுத்தார். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான்னு ஈஸ்வரனுடைய வார்த்தை எதுன்னா வேதம் தான் ஈஸ்வரன் சொன்னது. அதனால பரமகுரு. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு ஞானம் ஏற்படணும்ன்ற பொழுது என்னதான் எதிர்க்க ஒரு குரு உட்கார்ந்து சொன்னாலும் சிரவணம் பண்ணாலும் கடைசியில அந்த ஞானத்தை ஸ்புரிக்க பண்ண வேண்டியது யாருன்னா பகவான் தான். ஈஸ்வரானுகிரகத்தினாலதான் ஞானம் ஸ்புரிக்கிறது. ஏன்னா அதே வாக்கியம்தான் 100 பேர் உட்கார்ந்து கேட்கறான், ஒருத்தனுக்கு மட்டும் எப்படி ஞானம் வருது? 99 பேருக்கு வரலையே. அதிகாரித்துவ அபேட்சை இது மாதிரி பல விஷயம் இருந்தாலும் ஃபைனலி அதெல்லாம் என்னன்னா ஈஸ்வரானுகிரகம் தான். அதனால பரம குருவாக இருக்கிறது அப்படி பார்த்தாலும் அதே பரமேஸ்வரன் தான். அந்த குருவு வாசுதேவே, வாசுதேவா, அங்கேயும் வாசு ஜகத்து முழுக்க எங்க வாசம் பண்றதோ சொன்னா வாசுதேவன். என்ன இந்த அத்தனை நம்ம பார்க்கக்கூடிய சிருஷ்டி முழுக்க எது எந்த ஈஸ்வரனுக்குள்ள வாசு இருக்கோ அவனுக்கு வாசுதேவன் பேர். அதை நீ கிருஷ்ணரா பாக்குறதும் ஒரு இது. வாசுதேவன்றது வசுதேவாசாபத்தியம் புமான் வாசுதேவகான்னு ஸ்ரீகிருஷ்ணராக நீ உபாசனை பண்றதுல நமக்கு அது ஒரு இது. பட் அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அது நம்ம எப்பவுமே இந்த வாசுதேவே பரமேஸ்வரே இதெல்லாம் சொல்லும் பொழுது பிராடரா சொன்னதாதான் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரூபத்துல உபாசனை பண்றான்றது இல்லைங்கிற பொழுது நம்ம இது பொதுவான இப்ப நம்ம ஏன் இதை திருப்பி திருப்பி குவாலிஃபை பண்றோம்னு சில பேர் கொண்டு வரும். இவருக்கு என்ன வாசுதேவன் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன, எதுக்கு இதை குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காருன்னா, ஏன்னா கேட்கறவா எல்லாரும் வாசுதேவ ரூபமாக தான் ஆராதனை பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அது விக்னேஸ்வரர்னு பாக்குறதுல
அவளுக்கு ஒரு சௌலபியம் இருக்கும். இன்னொருத்தருக்கு ஸ்கந்த சுப்பிரமணியன்னு பார்ப்பா, இன்னொருத்தர் அம்பாள்னு பார்க்கலாம். அப்படிங்கிற பொழுது இங்க வந்து சுரூபதா என்ன சொல்லப்படுறது, நம்ம உபாசனா மூர்த்தி எப்படி இருந்தாலும், ரூபம் எப்படி இருந்தாலும், சர்வம் எங்க வசிக்கிறதோ அவன் தான் வாசுதேவன். விநாயகரே வாசுதேவன் பிள்ளையார உபாசிக்கிறவாளுக்கு, சுப்பிரமணியரே வாசுதேவன் முருகனை உபாசிக்கிறவாள், கிருஷ்ணரே வாசுதேவன் கிருஷ்ணரை உபாசனம் பண்ற அது எந்த ரூபமாக நம்ம உபாசனை பண்றோங்கிறது வேற. ஆனா தாத்பரியமா பார்த்தா பரமேஸ்வரன் சர்வஜன் பரமகுரு வாசுதேவகான்றது சமஷ்டி ஈஸ்வரன். எது சர்வமாகவும் இருக்கிறவர், அவருக்கு எப்படி ஒரு ரூபம் தர முடியும்? நம்ம உபாசனைக்காக நம்ம ஒரு ரூபம் தரோம், அவ்வளவுதான். அந்த ரூபம் சர்வாத்ம தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்றதாக இருக்கணுங்கிறதுனால ரிஷிகள்லாம் கொடுத்திருக்கிற ரூபத்தை வச்சு நம்ம உபாசிக்கிறோம். அதனால வாசுதேவே சமர்ப்பித சர்வாத்ம பாவகா, என்னுடைய அத்தனையும் அந்த ஃபுல் கமிட்மெண்ட் எங்கன்னா இந்த ஈஸ்வரன்ட்டு தான், வாசுதேவன்ட்டு தான். அப்படி இருக்கிறவன் பக்தன், அப்படி இருக்கிறவன் தான் அந்த அதிகிருத்தா. எதுக்கு? இந்த சம்யக் தர்சனத்துக்கு. சம்யக் தர்சனம்னா ஞானம், எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவா தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம். இது எல்லாம் எக்ஸ்பிளைன் ஆகிறது இந்த ஒரு ஞானத்தினாலதான். இதை நம்ம சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை. எந்த கேள்விக்கும் இதுல சரியா புரிஞ்சுட்ட அப்புறம் அத்தனை கேள்விக்கும் ஸ்ட்ரெயிட் ஆன்சர். இங்க நம்பிக்கை பேஸ்ட் ஆன்சரே கிடையாது இதுல. நேரம் நம்ம அபரோக்ஷ ஞானமாக சித்திக்கிறது இப்படிதான் இருக்கு. அதனாலதான் இதுல இதுதான் ஃபைனல் வேர்டும்பார் சுவாமிஜி சொல்லும்போது. இங்க வந்து இந்த எல்லாத்தினுடைய சப்ஸ்ட்ராட்டம் கான்சியஸ்னஸ் தான்றது வந்து இட் இஸ் அன்சேலஞ்சு. அதை நம்ம அது மாறவே போறது இல்லை சரியா புரிஞ்சுனதுக்கு அப்புறம். இல்ல கான்சியஸ்னஸோட ஆதாரமா ஜடப்பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வரவே போறதில்லை ஒரு நிலை. அப்போ சைதன்யம் தான் சர்வாத்மான்னு பொழுது அப்புறம் அதுக்கு வந்து நிர்குணமாக தான் இருந்தாகணும்ன்றது ஆப்வியஸ். எப்படி சகுனமா இருக்கணும்? ஏன்னா குணம்ங்கிறது தட் விச் இஸ் பீங் லைட்டட் அப் பை கான்சியஸ்னஸ் தான் ஒரு குணம். அப்போ ஸ்வயம் பிரகாசமா ஒரு குணம் இருக்கவே முடியாது. குணம்ங்கிறது வந்து பிரகாசிக்கப்படக்கூடியதுதான் குணம். சொப்பிரகாசமா இருக்கிறது எப்படி குணமாகும்? அப்போ வந்து குணகுணி சம்பந்தமும் அங்க கிடையாது. அதனால சகுனம்ன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால நிர்குணமாக இருக்கக்கூடிய விஷயம் சுரூபம் அப்படிங்கிறது அந்த அதெல்லாம் சித்திக்கிறதுனால இதுக்கு சம்யக் தர்சனம்னு பேர். யத் பஷ்யதி ஸ்ருணோதி ஸ்பிருஷதி வா சர்வமேவ பகவான் வாசுதேவः இதி ஏவம் கிரஹ அவிஷ்ட புத்தி மத்பக்தஸ்ய ஏதத் யதோக்தம் சம்யக் தர்சனம் விஜ்ஞாய மத்பாவாய மம பாவஹ மத்பாவஹ பரமாத்ம பாவஹ தஸ்மை மத்பாவாய உபபத்யதே மோட்சம் கச்சதி. அவன் என்ன எப்படி மோட்சத்தை அடையறான்னு நீங்க சொல்றார். எதை பார்க்கறானோ அது என்னன்னா, பார்க்கறது எல்லாம் பகவான் வாசுதேவன் தான். எஸ் ஸ்ருணோதி, கேட்கறது எல்லாம் என்னன்னா அதுவும் வாசுதேவன் தான். சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய சத்ஸ்வரூபந்தான் திருஷ்டியாக தெரியுதுன்னா பிரஜப்தி தான் தர்சனமா தெரியறது. பிரஜப்தி தான் காதுல கேட்கறதாக கேட்கறது. பிரஜப்தி தான் வந்து தொடப்பட விஷயமாக தெரியறது. என்ன மற்ற ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இங்க டச்சு சைட்டு ஹியரிங்க சொன்னார், டேஸ்டையும் சேர்த்துக்கலாம், ஸ்மெல்லையும் சேர்த்துக்கலாம். இந்த அஞ்சும் எல்லாம் என்னன்னா பிரஜப்தி தான் இதுவா பிரகாசிக்கிறது. அப்படிங்கிற பொழுது இது எல்லாம் என்னன்னா எல்லாம் சர்வமேவ பகவான் வாசுதேவா, எல்லாம் அதே வாசுதேவன் தான், பரமேஸ்வரன் தான், சர்வாத்மா தான், ஒரே வஸ்து தான். இது எல்லாவாகவும் தெரிஞ்சிருக்கு. இது ஏவம் கிரக அவிஷ்ட புத்திஹி மத்பக்தா, இந்த விஷயம் கிரகிக்கப்பட்டவன் அர்த்தம். ஏவம் கிரக ஆவிஷ்ட புத்தி, இதை கிரகிச்சுண்டு இந்த சிந்தனையிலேயே சர்வதா சர்வகாலம் சுவாபாவிகமாகவே இருந்திருக்கிறவன் மத்பக்தன். சஹா ஏதது யதோக்தம் சம்யக் தரிசனம் விஜ்ஞாய, முதல்ல இதை ஒரு பாவமா எடுத்துக்கிறான். இந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் எல்லாம் ஈஸ்வரன் தான், எல்லாம் ஈஸ்வரன் தான் சார், எல்லாம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஒரு எமோஷனலாக எடுத்துக்கிறவன். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை ஆசிரியச்சதுக்கு அப்புறம் சம்யக் தரிசனம் கிடைக்கிறது அவனுக்கு. ஏதத் யதோக்தம் சம்யக் தரிசனம், எப்படி எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சம்யக் தரிசனம். விஜ்ஞாய, அதை தெரிஞ்சுண்டு மத்பாவாய, மத்பாவஹா மம பாவஹா மத்பாவஹா, என்னுடைய பாவம் சர்வாத்ம பாவம் பரமாத்ம பாவம்,
அந்த பரமாத்ம பாவத்துல உபபத்தியதே நிலைக்கின்றான். மோக்ஷங்கச்சதி. அப்படி இருக்கிறதா மோட்சம். சர்வாத்மா அதே பிரம்மன் தான் அப்படிங்கிற ஞானத்துல இருக்கிறது இருக்கே, அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை யார் அடைகின்றான்னா இந்த இந்த பக்தன் தான் அடைகின்றான். எல்லாத்தையும் மத்பாவா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றது முதல்ல. ஏன்னா ஈஸ்வரன் தான் அர்ப்பணம். நம்ம என்ன பண்றது? எல்லாம் ஈஸ்வரன் தான் ரெக்கக்னைஸ் பண்றதுதான் அர்ப்பணம் பண்றது. ஏன தெஜதி தத்யஜ அப்படின்னு அதனால தான் சொல்லுது. என்னோடதா இருந்தா தானே நான் அதை அர்ப்பணம் பண்ண முடியும் கொண்டு போய். ஏற்கனவே ஈஸ்வரன் என்ன நான்றதே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு. அதுவே இந்த உடம்பே என்னோடது கிடையாது. என்ன இருக்கும் போதும் இது என்னோடது கிடையாது. போனதுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கு இத்தனை பேர் வந்து ஸ்டேட் கிளைம் பண்றான்னு சொல்றாருன்னு பட்டினத்தார் தாய்மானவர் யாரோ சொல்லியிருக்கா. என்ன கழுகு தன்னக்குன்னு சொல்லுமா, இது மண்ணு தன்னோடதுன்னு சொல்லுமா, புழு பூச்சி எல்லாம் தன்னோடதுன்னு சொல்லி. ஏன்னா அத்தியதே அத்திச்ச பூதானின்னு இந்த உடம்பு வந்து சாப்பிடப்படக்கூடியது தானே. சாப்பாட்டுனால வந்தது, இதுவும் சாப்பாடாகவே ஆகிறது. அப்ப இது வரும்போதும் எந்த இல்லை, இப்ப இருக்கும்போதும் இது என்னோடது இல்லை, போனதுக்கு அப்புறம் என்னோடது இல்லை. இதுவே என்னோடது இல்லைங்கிறது போது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னோடது எப்படி ஆக முடியும்? எல்லாமே கொடுக்கப்பட்டதாக இருக்கு. அப்போ இங்க நான் தியாகம் பண்றதுக்கு ஈஸ்வரன்ட்ட விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, புத்தியில புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் மத்பாவகான்னு சொல்லும் பொழுது எல்லாம் ஈஸ்வரன் தாங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் வந்து அது அது அந்த அந்த பக்தனே ஜிக்ஞாசு ஆகிறான். ஏன்னா இந்த சுரூபம் நானாக இருக்கிறது வந்து ஈஸ்வரனாக தான் இருக்குங்கிறது போது இது எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அந்த பக்தனே ஜிக்ஞாசு ஆகிறான். அதே மாதிரி இது ஆத்மாவை பத்திய ஒரு பக்திங்கிற பொழுது அது அன்கண்டிஷனல் லவ்வா மாறிடுறது. ஏன்னா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிற லவ். இது வந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும், பகவான் வந்து நான் இதை பண்ணேன்னா அவர் எனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு போய் பண்றதுங்கிறது ஒரு சுவார்த்தமான பக்தி. இங்க சுவார்த்தமே ஒண்ணும் இல்லையே. கடைசியில நானுங்கிறதே இல்லாம போயிட போறது. ஈஸ்வரன் மட்டும்தான் மீதி இருக்க போறான். அப்ப தன்னையே வந்து டிசோன் பண்ணிக்கக்கூடிய ஒரு பக்திங்கிற பொழுது இங்க சுவார்த்தம் இல்லை. அதனால அன்கண்டிஷனலா போயிடுறது. அப்போ அடுத்தது பிரகிருதி புருஷன் ஜெய்வ கனெக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். தத்ர சப்தமே அத்தியாயே ஈஸ்வரஸ்ய த்வே பிரகிருதி உபன்யஸ்தே. 7வது அத்தியாயத்துல 2 பிரகிருதி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. பராபரே க்ஷேத்திர க்ஷேத்திரஜ லட்சணே. இந்த அத்தியாயத்துல க்ஷேத்திர க்ஷேத்திரஜம், அங்க பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு 2 சொன்னார். இந்த 13வது அத்தியாயம் ஆரம்பத்திலே அதையும் நம்ம திருப்பி ரீகலெக்ட் பண்ணிட்டோம். அங்க என்ன சொல்லி முடிச்சார்? ஏதத்யோனினி பூதானி. இதனாலதான் சிருஷ்டி. பூதங்கள் எல்லாம் இந்த 2 பிரகிருத்தியினுடைய ஒரு சம்யோகத்தினால ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத இங்க சொல்ல போறார். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ பிரகிருதி துவய யோனித்துவம் கதம் பூதானாம். எப்படி இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜனாலதான் இந்த பூதங்கள்லாம் உற்பத்தி ஆகுதுங்கிறது என்ன கிரமத்துல நடக்கிறது அப்படிங்கிறது அயமர்த்தகா அதுனா உச்சதே. அதை இங்க சொல்றார். பிரகிருதிம் புருஷஞ்சைவ வித்யநாதி உபௌவபி விகாராம்ச்ச குணாச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதிம் புருஷஞ்ச ஏவ உபவபி வித்தி அநாதி வித்தி விகாராஞ்ச குணான் ஏவச்ச பிரகிருதி சம்பவானு அப்படின்னு பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவை. முதல்ல பிரகிருதியும் புருஷன் செய்வ. அந்த பரா அபராங்கிறத பிரகிருதி புருஷன்னு இங்க பிரிக்கிறார். இந்த பிரகிருதி புருஷன் நம்ம திருப்பியும் சாங்கிய பிரகிருதி புருஷனோட சம்பந்தப்படுத்திக்க கூடாது. ஏன்னா இங்க ஒரே புருஷன் தான், பல புருஷர்களை இங்க சொல்லல. பிரகிருதியும் புருஷன் செய்வ. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட்டிவா ஏற்கனவே பரா அபரா பிரகிருத்தினும் பிரிச்சு சொல்லிட்டார். அந்த பரா பிரகிருதி தான் புருஷன், அபரா பிரகிருதி இங்க பிரகிருதி. உபவபி வித்தி அநாதி. இது ரெண்டுமே அநாதின்னு புரிஞ்சுக்கோ.
இந்த அநாதிங்கிறத வந்து பகுவிரீஹி சமாசமாக எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். ந ஆதிஹி எஸ்ய சஹா அப்படின்னா எது யாருக்கு இல்ல எதுக்கு ஆதி இல்லையோ அது அநாதி. அப்ப இங்க அநாதிங்கிற பதம் ஈஸ்வரனை சொல்றது அப்படின்னு எடுத்துக்கிறார். அதனால பிரகிருதி புருஷன் ரெண்டுமே ஈஸ்வரன் என்று தெரிந்து கொள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பிரகிருதிம் புருஷன் செய்வ உபவபி வித்தி அநாதி ஈஸ்வரஹா இதி வித்தி. புரியுதா? அங்க சப்தமி தத்புருஷமா ஏன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பாஷ்யம் பார்க்கும்போது பார்க்கலாம். என்ன கேள்வின்னா பிரகிருதியும் அனாதி புருஷனும் அனாதின்னு நம்ம எடுத்துக்கலாமே. எடுத்துட்டேன்னா பிரகிருதியா எப்பவும் ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு, புருஷனும் இருந்துட்டு இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து சிருஷ்டி பண்ணுதுன்னு சாங்கியம் சொல்ற மாதிரி ஏன் எடுத்துக்க கூடாது? அதுலதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதுல பல விதமான பிரச்சனைகள் வருது. நீ எல்லாமே கீதையில சொல்றது அத்தனையும் தப்புங்கிற மாதிரி ஆயிடும் நீ அப்படி எடுத்துட்டேன்னா. அதனால இங்க அனாதிங்கிறது ஈஸ்வரன் தான் அனாதிங்கிற வார்த்தையினால சொல்லப்படுறதுன்னு எடுத்துக்கிறது தான் கரெக்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்றார் பாஷிகாரர். அனாதி உபவபி வித்தி பிரகிருதிம் புருஷன் செய்வ ஈஸ்வரன் என்று தெரிந்து கொள். வித்தி விகாரான். அதே மாதிரி இந்த விகாரங்கள் இருக்கே குணங்கள் குணான் ஏவச்ச குணம் இருக்கே இது எல்லாம் பிரகிருத்தினால ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா விகாரமும் குணமும் தான் சம்சாரத்தினுடைய மெயின. எல்லாமே குணரூபமா இருக்கு. அப்புறம் மாற்றம் இருக்கு. அதான் கிரியைன்னு சொல்றோம். குணம் கிரியை இதுக்குள்ள அடங்கி போயிடுறது இல்ல. சப்த பதார்த்தம் சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல குணம் கிரியைக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுறது. இந்த சமவாயம் அதெல்லாம் கூட குணத்துல சேர்த்துடலாம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனா இதுல என்னன்னா பிரகிருத்தியும் புருஷனும் தான் ஆதாரம். அதான் பரா பிரகிருத்தியும் அபரா பிரகிருத்தியும் ஆதாரம். இது ரெண்டும் சேர்ந்தது ஈஸ்வரன். அந்த பிரகிருத்திய வந்து நம்ம மாயைன்னு சொல்றோம். மாயை தான் இங்க பிரகிருதி. பகவான் பாஷிகாரர் இதுல ரொம்ப அழகா இதோட வியாக்கியானம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன். பிரகிருதிம் புருஷன் செய்வ ஈஸ்வரஸ்ய பிரகிருதி துவௌ பிரகிருதி புருஷௌ உபௌ அப்பி அநாதி வித்தி. ஈஸ்வரனுடைய பிரகிருதியாக இது இருக்கு. ஈஸ்வரனுடைய இன்னொரு ஒரு சுரூபமாக புருஷன்றது இருக்கு. அதுவும் இப்ப புருஷங்கிறது பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. அதனால பாத்துக்கணும் நம்ம. ஏன்னா இங்க துவைதி விசிஷ்டா துவைதிகளுக்கெல்லாம் புருஷம் வந்து பாரமார்த்திகம். பிரகிருதியும் ஒரு விதத்துல பாரமார்த்திகம் தான். ஈஸ்வர குணம்னு சொல்லி ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கிறாளே வழிய இங்க புருஷம் பிரகிருதி ரெண்டுமே ஈஸ்வரனுடைய ஒரு சுபாவம் மாயைன்னு எடுத்துன்னு போறது நம்மளோடது சம்பிரதாயம். பிரகிருதியும் புருஷன் செய்வ ஈஸ்வரஸ்ய பிரகிருதி ரெண்டுமே ஈஸ்வர பிரகிருதி தான். புருஷத்தன்மை அப்படிங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு பிரகிருதி தான் புருஷத்தன்மை இருக்கு. அப்படிங்கிற பொழுது அதுவுமே ஈஸ்வரஸ்ய பிரகிருதி அப்படின்னு ஆயிடுறது. தௌ பிரகிருதி புருஷௌ உபௌ அப்பி அநாதி வித்தி. ரெண்டும் அநாதி. என்னன்னா இங்க ந வித்யதே ஆதிஹி யஸ்ய யயோஹோ தௌ அநாதி நித்யத்வாத் ஈஸ்வரஸ்ய ஓகே தத் பிரகிருத்தியோஹோ அப்பி யுக்தம் நித்யத்வேன பவித்தும். ஈஸ்வரனுடைய பிரகிருத்தியாக இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய தன்மையாக இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய நித்தியத்துவம் அதுக்கும் இருக்கு. அதனால அது அனாதி. அப்போ அது சுயமாக சத்தியம் கிடையாது. ஈஸ்வரனுடைய ரெண்டு ரூபம் தான். அது ஏற்கனவே அங்க சொல்லிட்டார் இல்லையா? 7ஆம் அத்தியாயத்துல அதை சொல்லிட்டார். பராபரா பிரகிருத்தின்ட்டு. அதனால இங்க வந்து பிரகிருதி துவயவத்வம் ஏவ ஹி ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்துவம் யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வரஹா ஜெகத் உற்பத்தி ஸ்திதி பிரளய ஹேது தே துவே அநாதி சத்தியவு சம்சாரஸ்ய காரணம். ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் எப்படி சித்திக்கிறதுனா இந்த ரெண்டு பிரகிருதி இருக்கிறதுனால தான் சித்திக்கிறது. இல்லைன்னா எங்கேருந்து ஈஸ்வரத்துவம் வரும்? அவன் வந்து பின்ன நிமித்த உபாதான காரணம் தான். இதுல உபாதான காரணமாக பிரகிருதியும் நிமித்த காரணமாக புருஷனையும் கொண்டு போலாம். இது ரெண்டும் சேர்ந்துதான் சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது. அதான் இங்க வந்து அப்ஜெக்ட் பண்ற இன்னொரு விதமா எடுத்துக்கலாமேங்கிறத எடுத்துன்றார். நான் ஆதி அநாதி இது தத்புருஷ சமாசம் ச கேச்சித் வர்ணயந்தி தேனஹி கில ஈஸ்வரஸ்ய காரணத்துவம் சித்தியதி. அப்படி இருக்கு. அப்படி எடுத்துட்டா என்ன ஆகும்னா எதி புனகா பிரகிருதி புருஷௌ ஏவ நித்யௌ ஸ்யாதாம் தத்கிருதமேவ ஜெகத்து ந ஈஸ்வரஸ்ய ஜெகதா கர்த்தித்வம். அப்ப பிரகிருதி புருஷன் சேர்ந்துதான் ஈஸ்வர ஜெகத் சிருஷ்டி ஆகுது. ஈஸ்வரனால அகலன் ஆயிடும் சாங்கியன் மாதிரி. அப்படி இருந்தேன்னா தது அசத்து பிராக் பிரகிருதி புருஷயோகோ உற்பத்தேகே
ईशितव्य अभावात् ईश्वरस्य अनीश्वरत्व प्रसंगात् संसारस्य च निर्निमित्तत्वे अनिर्मोक्ष प्रसंगात् शास्त्रानर्थक्य प्रसंगात् बंधमोक्ष अभावात् अभाव प्रसंगाच्च இதெல்லாம் போய்டும். சாஸ்திரமே தேவையில்லைன்னு ஆயிடும், மோட்சம் இல்லைன்னு ஆயிடும், இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும், பகவான் கீதையில சொன்ன விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு ஆயிடும். இது அத்தனை பிரச்சனையே வந்துடுது நீ தத்புருஷ சமாசமா எடுத்துட்டேன்னா. அதனால இங்க பகுவரியா தான் எடுத்துனான்னு சொல்றார். நித்தியத்துவே புனः ஈஸ்வரஸ்ய பிரகிருத்யோஹோ சர்வம் ஏதத் உபபன்னம் பவேத் கதம். இதெல்லாம் எப்படி ஏற்படும்னு கேள்வி. विकारांश गुणांचैव वक्ष्यमाणान् विकारान् बुद्ध्यादिः इन्द्रियान्तान् गुणांच सुख दुःख मोह प्रत्याकार परिणतान् विद्धि विजानीहि प्रकृति संभवान् प्रकृतिः ईश्वरस्य विकार कारण शक्ति त्रिगुणात्मिका माया. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டாலும் இந்த பாயிண்ட நம்ம இது அப்பதான் காம்ப்ரிஹென்சிவா புரிஞ்சிக்க முடியும். இந்த விகார சக்தி இருக்கே பிரகிருதி, அது திரிகுணாத்மிகா மாயா சக்தி, ஈஸ்வரனுடைய மாயா. அதனாலதான் இந்த சிருஷ்டி. சா சம்பவஹா ஏஷாம் விகாராணாம் குணானாம் ச தான் விகாரான் குணாச்ச வித்தி பிரகிருதி சம்பவான் பிரகிருதி பரிணாமான். நீங்கன்னா டிஸ்டிங்டா மாயையே இங்க கொண்டு வர. இந்த திரிகுணாத்மிக மாயா சிருஷ்டி தான். அதனால மூலா வித்யான்னு ஒண்ணு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுலாம் நம்ம இங்க சொல்லக்கூடாது. ரெண்டாவது இவன் துவைத்தி புரிஞ்சுக்கிற மாதிரியே நம்ம இதை புரிஞ்சுக்க கூடாது. புத்திஸ்ட் மாதிரி உலகமே மாயைன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. மாயைனா என்னன்னு நம்ம இங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். மாயைன்றது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம். எந்த ஹேத்துனால, எந்த காரணத்தினால நிர்குண வஸ்துவாக இருக்கக்கூடிய சுத்த சைதன்யமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்ம வஸ்துவானது ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாகிறது. அந்த 2 பிரகிருதி இருக்குன்னா வெறும் சுத்த சைதன்யம்க்கு எப்படி 2 பிரகிருதி இருக்க முடியும்? அதனால இத மாயாங்கிற ஒரு உபாதினால இந்த சிருஷ்டி ஏற்படுறது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். இதை புரிஞ்சுக்கும் பொழுதுதான் இந்த ஜெகத் எக்ஸ்பிளைன் ஆகி, ஆனா இந்த ஜெகத் இருந்தாலும் கூட சர்வாத்மாவாக இருக்கக்கூடியது நிர்குண பிரம்மந்தாங்கிறது சித்தமாகும். அதுதான் இங்க பிரக்கிரியை. அதனால இந்த மாயைங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ உலகமே இல்யூஷன், என்னது இது அனித்தியம் தானே, மித்தியாத்துவம் எப்படி சொல்றது, மாயை புத்திஸ்ட் மாடர்ன் பௌத்தா அப்படிலாம் சொல்ல அந்த மாதிரி இங்க மாயைங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதனால இங்க ரொம்ப கிளியரா இந்த இடத்துல பிரகிருதி துவயத்தை அங்க ஈஸ்வரனுடைய மாயை தான் திரிகுணாத்மிகா பிரகிருதி. அதனாலதான் ஜெகத் சிருஷ்டித்துவம் ஈஸ்வரத்துவமே அப்பதான் கிடைக்கிறது ஈஸ்வரனுக்கு, இந்த 2 பிரகிருதினாலதான் அப்படின்னு இங்க ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றார். பார்ப்போம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you. Thank you so much.